இன்னைக்கு நம்ம ஒரு ஜாம்பி அப்போகலிப்டிக் படமா ரிலீஸ் ஆன சைலண்ட் ஜோனோட முழு கதையை தான் பார்க்க போறோம். ஒரு தொழிற்சாலையில ஏற்பட்ட விபத்தின் காரணமாக பரவக்கூடிய வைரஸ், அந்த வைரஸ் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஜாம்பியா மாத்தி விட, அந்த ஜாம்பி கிட்ட இருந்து தப்பிச்ச நம்ம ஹீரோ அபிகேலுங்கிற அவரோட பொண்ணு கூட ஒன்னா சேர்ந்து அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து மட்டும் இல்லாம அந்த ஜாம்பிஸை விட கொடூரமான மனிதர்கள்கிட்ட இருந்துமே எப்படி அவங்களோட உயிரை காப்பாத்திக்கிறாங்க அப்படிங்கறது தான் இந்த ஒரு கதை. கண்டிப்பா ஜாம்பி படம் விரும்பி பாக்குறவங்களுக்கு இந்த படம் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால ஓவரா பேசாம வீடியோ கிக் ஆஃப் பண்ணுவோம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு டிவி நியூஸ் ரிப்போர்ட்டர் ஒரு தொழிற்சாலையில விபத்து ஒண்ணு ஏற்பட்டிருந்திருக்கு. அது மூலமா பரவக்கூடிய வைரஸ் ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு விதமான நோயாளி மாதிரி மாத்திக்கிட்டு இருக்குது. அந்த நோயாளிங்க எல்லாமே ஏதோ ஜாம்பி மாதிரி இருக்கிற மத்த மக்களை கடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கடி வாங்குறது மூலமாவும் வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அவங்களும் அதே மாதிரி ஜாம்பி ஆகுறாங்க. அந்த ஜாம்பிஸால சின்னதா கடி வாங்கினா ஜாம்பியா மாறுறதுக்கு சில நாட்களும், அந்த ஜாம்பிஸால பெரிதளவுல காயப்பட்டா ஜாம்பி ஆகிறதுக்கு ஒரு சில நிமிடங்களே போதுமானது. உலகம் முழுக்க இந்த வைரஸ் படு வேகமா பரவிக்கிட்டு இருக்க, இந்த வைரஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரே ஒரு வழி எல்லாரும் பத்திரமா அவங்களோட வீட்டுக்குள்ள இருக்கிறது தான். ஏன்னா இந்த வைரஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக மிலிட்டரிய கூட அனுப்பி பார்த்தாச்சு. ஆனா அந்த ஜாம்பிஸ் எதையுமே அவங்களால கட்டுக்குள்ள கொண்டு வர வைக்க முடியல. இந்த உலகம் மனிதர்கள் கிட்ட இருந்து இப்போ ஜாம்பிஸோட கைக்கு போய் சேருது. இப்ப அப்படியே ஒரு குட்டி குழந்தை டிவில ஏதோ கார்ட்டூன் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கானா, அப்ப திடீர்னு அங்க சிக்னல் கட் ஆகுது. ஆனா அங்க இருக்கிற மத்த சேனல் எல்லாம் நியூஸ் மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். மம்மி இங்க வந்து பாரு, சுட்டி டிவி ஓட மாட்டேங்குது, வெறும் நியூஸ் மட்டும் தான் ஓடுதுன்னு அவங்க அம்மாவை கூப்பிட, ஹேண்ட்ஸ் அப்னு கண்ணை வச்சு அந்த குட்டி பையனோட தங்கச்சி அவனை கலாய்க்க, ரெண்டு பேரும் அவங்க அம்மாவை போய் பார்க்கும்போது அவங்க அம்மா அவங்க அப்பா கூட தான் பேசிட்டு இருந்திருப்பாங்களா. அந்த மொபைல் அப்படியே குட்டி பசங்க கிட்ட கொடுக்க, அவங்க அப்பா ஒரு பைலட்டா இருப்பாரு. பசங்களா நீங்க வீட்டை விட்டு கிளம்ப போறீங்க, அம்மாவோட பேச்சை கேட்டுட்டு கூடவே இருக்கணும் சரியான்னு சொல்றாரா. அதுக்கப்புறம் திங்ஸ் பேக் பண்ணிட்டு இருக்கும் போது வீட்டோட ரூஃப் மேல யாரும் நடக்கிற மாதிரி இருக்கும். பயந்து போய் வேகமா இவங்க கார் எடுக்கிறதுக்காக போவாங்களா. ஆனா சடனா அங்க ஒளிஞ்சிருந்த ஒரு ஜாம்பி அவங்க அம்மாவை அதே இடத்துல பிடிச்சி கடிக்க ஆரம்பிக்குது. பயந்து போன அந்த ஒரு குட்டி பொண்ணு அப்படியே அங்க இருக்கிற கார் கடியில போய் ஒளிஞ்சிக்க, அந்த குட்டி பொண்ணோட அண்ணனையும் அம்மாவையும் அதே இடத்துல அந்த ஜாம்பி கொலை பண்ணிருது. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மா அந்த இடத்துல ஜாம்பியா மாற, கொஞ்சம் உயிர் மிச்சம் இருக்கிற தன்னோட பையனையே கடிக்கிறதுக்காக போகும்போது, அம்மா என்ன பண்றீங்கன்னு இந்த பொண்ணு கத்துவா. உடனே அந்த குட்டி குழந்தைய பார்த்துட்டு அவளை கடிக்க வரும்போது அவங்க அம்மா தலையில யாரோ புல்லட்டை இறக்கிட்டு, பாப்பா பயப்படாம அப்படியே வெளியே வான்னு சொல்லி கையை பிடிச்சு தூக்குறாருல. சோ இவருதான் கதையோட ஹீரோ. பயத்துல அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்க, அந்த குட்டி பையன் அங்க ஜாம்பியா மாறத பார்த்த நம்ம ஹீரோவும் காதை பொத்திக்கமான்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை அதே இடத்துல ஷூட் பண்ணி சாகடிக்கிறான். அப்படியே கட் பண்ண ஒரு 10 வருஷம் கழிச்சு மக்கள் எல்லாருமே நகரத்தை கம்ப்ளீட்டா கைவிட்டுட்டு போயிட்டாங்க. ஒரு காட்டுக்குள்ள நம்ம ஹீரோவும் அவர் காப்பாத்தின அந்த குட்டி பொண்ணு இருக்கிறாள், அவ பேரு அபிகல். ஆனா அவ வளர்ந்துருக்கா. அங்க போற ஒரு மான வேட்டையாடுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. அப்படியே ஸ்னைப்பரை வச்சு உட்கார்ந்துருக்க, கொஞ்சம் கூட டைம் கொடுக்காம அந்த அபிகல் அசால்ட்டாவே அந்த மான போட்டு தள்ளிடுறாளா. இருந்தாலும் எதுக்கு தேவையில்லாம ஷூட் பண்ணிட்டு இருக்கிற, அப்படி அவசரப்படாத அப்படின்னு அவரு வார்ன் பண்றாரு. நீ சரியான முந்திரி கொட்டையா இருக்கிறன்னு அவர் ஏகப்பட்டாடோ சொல்லியிருந்திருப்பார் போல. அவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. அதுக்கப்புறம் இறந்து போன அந்த மானோட கறி துண்டுகளை அவர் எடுத்து சேமிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு அங்க பக்கத்துல ஒரு இடத்துல கேம்ப் போட்டுட்டு கூடவே சில குதிரைகள்லாம் வச்சிருந்திருப்பாங்க. ஏதாவது ஜாம்பிஸ் வந்ததுன்னா சத்தம் வரக்காக அங்க சில காலி கேன் எல்லாத்தையும் ஹீரோ கட்டி விடுவான். அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்த மாமிசத்தை சமைச்சு சாப்பிட்டு இவங்க இப்ப எங்க இருக்கிறாங்கன்னு மேப்ல பாத்துக்கிட்டு இருப்பானா. சும்மா ரெண்டு பேரும் கதை பேசிட்டு அதுக்கப்புறம் தூங்கிடுவாங்க. நைட் நேரத்துல நம்ம ஹீரோ செட் பண்ண அந்த கேன் எல்லாமே ஆடுற மாதிரி இருக்கு. சத்தம் கேட்டு வேகமா நம்ம ஹீரோவும் டார்ச் எடுத்துட்டு வருவானா. அவன் செட் பண்ணிருக்க ட்ராப்ல ஏதோ ஒரு துணியோட பீஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். வேகமா அங்க இருக்கிற குதிரை கிட்ட போய் அப்படியே ஒளிஞ்சு கண்ணை லோட் பண்ணி தயாரா இருப்பான். டக்குன்னு அந்த ஜாம்பி அங்க வரும்போது அதை ஷூட் பண்ணி அதே இடத்துல சாகடிக்க, ரெண்டு பேரும் அந்த ஜாம்பியை பார்த்துட்டு, ஓகே ஒரு ஜாம்பி இங்க இருக்குது அப்படின்னா ஜாம்பி தனியாலாம் இருக்காது, கூட இன்னும் நிறைய இருக்கும். சோ அதனால கிளம்பணும்னு காலையில கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே குதிரையெல்லாம் தயார் பண்ணிட்டு ரெண்டு பேரும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. பல நாட்களா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க போல. சோ அப்படி டிராவல் பண்ணும்போது நடுவுல கிடைக்கிற கேப்ல எல்லாம் அபிகலுக்கு நம்ம ஹீரோ சண்டை போடுறதுக்காக செல்ஃப் டிஃபென்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். இறுதி அந்த ஒரு காட்டு வழியில டிராவல் பண்ணிட்டு ஒரு டெசர்டட் ஏரியா மாதிரி ஒன்னு இருக்குமா, அங்க வராங்க. அந்த இடத்துல ஒரு கார் தனியா இருக்கிறத கவனிச்சுட்டு இவங்களோட ஸ்னைப்பரை வச்சு ஜூம் பண்ணி பார்க்கும்போது அங்க கார்ல ஒரு ஜாம்பி எதையோ தேடிட்டு இருக்கும். அந்த ஜாம்பிய ஷூட் பண்ணலாமான்னு பார்க்கும்போது ஆல்ரெடி அங்க காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்தவனே அந்த ஜாம்பிய ஷூட் பண்றான். ஆனா அப்ப அவனுக்கு பின்னாடி இன்னொரு ஜாம்பி வர அவனை காப்பாத்தணும்னு அபிகல் சொல் பேச்சு கேட்காம ஃபயர் பண்றால. பார்த்தா அந்த மனுஷனை ஷூட் பண்ணிடுறா. டக்குன்னு ஹீரோவும் அந்த ஒரு ஜாம்பிய ஷூட் பண்ணிட்டு, ஏண்டி லூஸ் நான் தான் அவசரப்படாதான்னு சொல்லியிருந்திருக்கேன்னு அபிகலை திட்டிக்கிட்டே ரெண்டு பேரும் கீழே இறங்கி வராங்களா. அடிப்பட்டவனை போய் பார்த்தா பயங்கரமா புல்லட் தொலைச்சிருக்குது, அவனை காப்பாத்த முடியாது. சோ அதனால உன்னை நான் இதே இடத்துல வழி இல்லாம சாகடிக்கிட்டான்னு கேட்க அவனும் சரின்னு தலையாட்டுறானா. ஒரே வெட்டா வெட்டி அவனை சாகடிக்க, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த இறந்து போனவனோட ஷூ ஒன்னு இருக்கும், அதை எடுத்து மாட்டிக்கிட்டு இருப்பானா. கார்லயே வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது அப்ப கார்ல இருக்கிற ஒரு வாக்கி டாக்கில இந்த இறந்து போனவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசுற மாதிரி இருக்குதா. ரைட் அப்படின்னா பக்கத்துல தான் இருப்பாங்க.
வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்னு அங்கிருந்து போக பார்க்கும்போது பார்த்தா உடனடியா 3-4 கார்ல அவனுங்க வேகமா வரானுங்களா. அவனுங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக நம்ம அபிகேல் சொல் பேச்சு கேட்காம போக அவனுங்க என்னன்னா வந்து நின்னுகிட்டு கன் பாயிண்ட்ல அவங்க எல்லாரையும் பிடிக்கிறாங்க. நாங்க அவனும் பஞ்சாயத்து பண்றதுக்காகலாம் வரல, தெரியாம அந்த ஒரு நபர் ஜாம்பியால கடிபட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்ப இந்த கும்பல் வந்தானுங்களா, இவங்களோட கார்ல பார்த்தா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. அந்த ஒய்ஃப் பிரெக்னண்டாவும் இருக்கிறாங்க. அந்த இறந்து போனவனோட பாடியை போய் செக் பண்ணி பார்க்கும்போது இவங்க தான் புல்லட்டை இறக்கி சாகடிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த குரூப்போட லீடர் மாதிரி இருக்கிறவனும் என்னடா என் ஆளுங்களே கொலை பண்ணிட்டு உங்களால அவ்வளவு லேஸ்ல போக முடியுமா, இதே இடத்துல உங்க கை காலை உடைச்சு போட்டு நான் ஜாம்பிக்கு உங்களை விருந்தாக்குறேன்டான்னு சொல்ல டக்குன்னு அபிகேல் அங்க இருக்கிற ஒருத்தனோட கண்ணை பிடிங்க. நம்ம ஹீரோவும் அதே மாதிரி கண்ணை வாங்கிட்டு 2 பேரும் பாயிண்ட் பண்ணி நிப்பாங்களா. அப்ப நம்ம ஹீரோவோட குதிரை கணைக்கும் போது அங்க ஜாம்பிஸ் வரப்போகுதுன்னு ஹீரோக்கு புரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த அவனுங்கள்ட்டும் சொல்ல அவனுங்க பார்த்தா நம்பலையா. ஆனா ஒரு சில நொடிகள்லயே அந்த இடத்துல ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அப்படியே இவங்களை சுத்தி வளைக்க வேற வழி இல்லாம 2 டீமும் ஒன்னா சேர்ந்து அங்க இருக்கிற எல்லா ஜாம்பியுமே ஷூட் பண்ணி சாகடிக்கிறாங்களா. இதுல அந்த ரவுடி கும்பலோட ஆளுங்க நிறைய பேர் அந்த ஜாம்பியால கடிப்பட இதுல நீங்களே சண்டை போடுங்கடான்னு ஹீரோ பார்த்தா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்களா, அவங்க 2 பேரை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவும் அபிகேலும் ஒரு கார் எடுத்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. அங்க இருக்கிற ஒரு மொட்டை ஜாம்பி மட்டும் அப்படியே பயங்கரமா நம்ம ஹீரோஸ் கிளம்புறத பார்த்து அங்க கத்திக்கிட்டு இருக்கேன். இவங்களும் கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு தேங்க் எல்லாம் பண்ணுவாங்க. பட் கொஞ்ச நேரத்திலேயே அந்த கார் அதே இடத்துல பிரேக் டவுன் ஆக இவங்களும் ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஹஸ்பண்ட் இருக்கிறாருல, அவர் பேரு பென்னாமா, அவர் ஒரு இன்ஜினியர் ஆமா. ஹீரோவுமே ரொம்ப நல்லது, ஆனா அதுக்கான நேரம் கிடையாது, இப்ப காயப்பட்ட எல்லாரும் கூடிய சீக்கிரம் ஜாம்பி ஆயிருவாங்கன்னு வேகமா பொடிநடையா நடந்து கைவிடப்பட்ட மாதிரியான ஏகப்பட்ட அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு வராங்க. அப்பதான் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ஒரு ரவுடி கும்பல் கூட என்ன பண்றாங்கன்னு பார்த்தா இங்க இருக்கிற ஏதோ ஒரு கப்பல்ல உயிர் பழிச்ச நிறைய மக்கள் இருக்கிறாங்களாமா. சோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் எங்களை விடுங்கன்னு சொல்லிதான் இந்த ரவுடி கும்பல்கிட்ட காசெல்லாம் கொடுத்து அவங்க கூட இருந்தோம்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியே விஷயம். இந்த கதைகள் எல்லாம் கேட்டுக்கிட்டே அங்க இருக்கிற எல்லா பில்டிங்லயும் சுத்தி பாத்துருவாங்க, எந்த ஒரு ஜாம்பியுமே இல்ல. அதுவே நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அந்த கடிப்பட்ட நபர்கள் எல்லாருமே ஜாம்பிஸா மாறு. இங்க அந்த பென்னும் அவங்களோட ஒய்ஃபும் நம்ம ஹீரோ கிட்டயுமே ஏன் நீங்க 2 பேரும் எங்க கூட அந்த போட்டுக்கே வரக்கூடாதுன்னு கேட்க, உங்களுக்கு வேணும்னா அங்க போங்க, எங்களை எல்லாம் கூப்பிடாதீங்க, எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை எல்லாம் மக்கள் மேல கிடையாதுன்னு வெளியே வந்த நம்ம ஹீரோ இந்த தடவை ஜாம்பிஸுக்காக அப்படியே சில இந்த பாம் பிளாஸ்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள்லாம் செட் பண்ணி வைப்பான். அதுக்கப்புறம் உள்ள வந்து மேப்பை எடுத்து காமிச்சுக்கிட்டு இதோ இங்க இருக்கிறோம், நாங்க இந்த வழியா போக போறோம், காலையில விடுஞ்சொன்னி நீங்க அந்த லேக்ல இருக்கிற ஏதோ போட் ஹவுஸுக்கு தானே போக போறீங்க, அது இந்த இடத்துல இருக்குது, நீங்க போய்க்குங்க சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்க 2 பேரையும் கழட்டி விட்டதுலேயே குறியா இருப்பானா. நைட் நேரத்துல அபிகேல் பார்த்தா அப்படியே விளக்க வச்சு சும்மா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு இடத்துல பாஸ்கெட் பால்லாம் இருக்கும், அதை வச்சு நம்ம ஹீரோ சும்மா விளையாண்டுகிட்டு இருக்கேன். அபிகேல் ஹீரோட்ட போயிட்டு அவங்க 2 பேருக்கு நம்ம உதவி பண்ணுவோம், அந்த ஒரு போட் ஹவுஸ் வரைக்கும் அவங்கள கொண்டு போய் விடுறதுக்கு நம்மளும் கூட போவோம்னு அவ சொல்லுவாளாம். இங்க பாரு, அவசரப்பட்டு நீ முடிவெடுக்காத, நீ அவசரப்பட்டு ஷூட் பண்ணங்காட்டிதான் இப்ப அவங்க 2 பேரும் நம்ம கூடயே இருக்கிறாங்க, உனக்கு புரியுதா புரியலையான்னு கேட்க கோச்சுக்கிட்டு அங்கிருந்து போன அபிகேலும் நேரா மொட்டை மாடியில போய் சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதுவே அந்த ரவுடி ஜாம்பிஸ் இருக்குதுல, அது என்னன்னா மோப்பம் முடிச்சுக்கிட்டு அந்த ஒரு கார் இருக்கிற இடத்துக்கே வந்துருமா. இங்க அந்த பென்னோட ஒய்ஃப் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன். அந்த பென்னும் நம்ம ஹீரோவும் பேசும்போதுதான் இதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தது அப்படின்னு, அந்த குழந்தை ஜாம்பிஸால சாகடிக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னால என்னோட குழந்தையை காப்பாற்ற முடியல, ஆனா இப்ப என்னோட ஒய்ஃபோட வயிறுல இருக்கிற இந்த ஒரு குழந்தையாவது நான் காப்பாத்தி ஆகணும், தயவு செஞ்சு நீ எனக்கு உதவி பண்றே அப்படின்னு கெஞ்சி கேட்க நம்ம ஹீரோவுமே அந்த ஒய்ஃப் அப்படியே பார்த்துட்டு சரின்னு ஒத்துக்கிறானா. அடுத்த நாள் காலையில அபிகேல் மொட்டை மாடியில உட்கார்ந்து இருக்கும் போது அப்ப ஜாம்பிஸ் வரத பாத்தர்றா. வேகமா இன்ஃபார்ம் பண்றதுக்காக இறங்கி வர சைட்ல இருந்து ஒன்னு அட்டாக் பண்ண வரும்போது அச்சு அதை தள்ளி விட்டுறா. இன்னொன்னு வரும்போது வேகமா அங்கிருந்து ஓடி போனவ ஜன்னல் கிட்ட வந்தோடனே குனிஞ்சுக்கிறாளா. ஓடி வந்து அந்த ஜாம்பி கீழே விழுந்துருது. பேலன்ஸ் மிஸ் ஆகி ஜஸ்ட் மிஸ்ல விழுந்திருப்பா. அதுக்குள்ள ஹீரோ வந்து காப்பாத்த அந்த இடத்த சுத்தி வந்துகிட்டு இருந்த ஜாம்பிஸ் நம்ம ஹீரோ செட் பண்ண டிராப்ல எல்லாம் பிளாஸ்ட் ஆகுமா. ஆல்ரெடி அந்த இடத்தை விட்டு பின் வழியா அவங்க 3 பேரும் கிளம்பி வந்திருப்பாங்க. சோ இப்போதைக்கு அவங்க அந்த லேக்குக்கு தானே போய் ஆகணும். அவங்கனால டைரக்டா அந்த வழியா போக முடியாது, ஏன்னா அங்க ஜாம்பிஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. சோ அதனால நம்ம சுத்தி போகலாம், இன்னும் ஒரு 2-3 நாள் டைம் ஆகும்னு சொல்ல. ஆனா அப்ப அபிகேல் நின்னுட்டு இந்த இடம் எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்ட மாதிரி இருக்கு, என்னோட ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி என் அப்பா கூட்டு வந்திருக்காரு, இங்க இந்த பிளேன் எல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியான ஒரு இடம் இருக்கு, கண்டிப்பா அந்த இடத்துல ஏர்பிளைன் எல்லாம் இருக்கும், அதை யூஸ் பண்ணலான்னு இந்த தடவை அபிகேலோட பேச்சை கேட்டு போறாங்களா. அந்த இடத்துல ஒரு கார் இருக்குது, அதுல இருக்கிற நபர் இப்பதான் ரீசெண்டா அந்த ஜாம்பியால கடிப்பட்ட மாதிரி தெரிய எங்கேயாவது போயிட்டு இருக்கும் போது பின்னாடி வந்து ஜாம்பி கடிச்சிட போகுதுன்னு அந்த பில்டிங்ல யாராவது இருக்கிறாங்கன்னு செக் பண்ணுவாங்களா. பார்த்தா அங்க ஒரு கப்பிள்ஸ் 2 குழந்தைங்களை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் ஜாம்பிஸ் தான் வராங்க போலன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வர மாட்டாங்களா. சரி யாரும் இல்லைன்னு திருப்பி வந்து அந்த கார்ல ஏதாவது பொருள் இருக்கான்னு பார்க்கும்போது ஒரு வீல் சேர் ஒன்று இருக்கும், அதை வச்சுக்கிட்டு அந்த பென்னோட ஒய்ஃபை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கேன். இவங்களை பின் தொடர்ந்து தானே அந்த ஜாம்பிஸும் வந்துச்சு. அது நேரம் அந்த பில்டிங்குள்ள போய் இருக்கிற அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாரையும் சாவடிச்சு அந்த குழந்தைங்களையும் துரத்தி சாவடிக்குது. இது எதுவுமே தெரியாம நம்ம ஹீரோஸ் அந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு வந்துருவாங்களா. எந்த ஒரு பிளெயினுமே இங்க இல்ல. மறுபடியும் அவசரப்பட்டு அபிகேலோட பேச்சு கேட்டு வந்துட்டோமோ அப்படின்னு ஹீரோ
ஹீரோக்கு லைட்டா தோணும் போது அப்ப அபிகேல் அவங்க அப்பாவோட கராஜ் இருக்கிறத பாக்குறா. சோ அத போய் ஓபன் பண்ணா அதுக்குள்ள ஒரு 4-5 பேர் போற மாதிரியான ஒரு பிளேன் ஒண்ணு இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த பிளேன் இப்ப 10 வருஷமா சும்மா இருக்கிறங்காட்டி பறக்கிற கண்டிஷன்ல இல்ல. அவங்க கிட்ட ஒரு கன்னை கொடுத்து ஏதாவது ஜாம்பிஸ் வந்தா பாத்துக்கங்கன்னு அந்த பென் இருக்கிறான்ல, சோ அவன் தான் இப்ப அதை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா. அப்படி இவங்களை ரிப்பேர் பண்ண சொல்லிட்டு ஹீரோ எங்க போனானோ அபிகேல் தேடி வந்தா அவன் ஜாலியா ரோட்ல தூங்கிக்கிட்டு இருப்பான். தேவையில்லாம முந்திரி கொட்டை மாதிரி நடந்துகிட்டதுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு மன்னிப்பெல்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோவும் நானும் தேவையில்லாம கத்திருக்க கூடாது, நீ என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லுவான். லைக் 2 பேரும் மாறி மாறி ஏதாவது தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு தான் கெடுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப சடனா நம்ம ஹீரோ அங்க ஜாம்பிஸ் வர மாதிரி பைனாகுலர்ல பாக்குறானா ஏகப்பட்டது வந்துகிட்டு இருக்குது. உடனடியா அந்த பிளேன் கிட்ட வந்துட்டு நீங்க ரிப்பேர் பண்ண வரைக்கும் போதும், உடனடியா அதை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்ல, டேய் பாதி கூட ரிப்பேர் பண்ணலடா அதுக்குள்ள என்ன ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்கன்னு அவரும் வேற வழி இல்லாம அதை ஸ்டார்ட் பண்ணிட்டு உடனே அந்த ஒரு பிளேனை எடுத்துட்டு ரன்வேல ஓட்ட ஆரம்பிக்கிறாங்களா. பின்னாடி அவ்வளவு ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த பிளேன் அப்படியே டேக் ஆஃப் ஆக ஆரம்பிக்க அவ்வளவுதான், அந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டாங்க. எப்படியோ எஸ்கேப் ஆயிட்டுன்னு சொல்லி இவங்க 4 பேருக்கும் பயங்கர ஹாப்பி. ஆனா அந்த ஹாப்பினஸ் ரொம்ப நேரம் நீடிக்கல. அந்த பிளேனோட இன்ஜின்ல இருந்து புகை வர ஆரம்பிக்குது. வேற வழி இல்ல, இந்த பிளேனா கீழே இறங்குச்சுன்னா கீழே விழுந்து 4 பேரும் காலி ஆயிரும். அதனால கூடிய சீக்கிரம் லேண்ட் பண்றதுக்காக அங்க இருக்கிற ஒரு மரத்து மேல மோதி எப்படியோ கிராஷ் லேண்ட் பண்ணிடுறாங்க. லக்கிலி அவங்க 4 பேருக்கும் பெருசா எந்த ஒரு அடியும் படலையா. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பியும் அங்க இருந்து 4 பேர் நடக்க ஆரம்பிக்கும் போது இந்த கைவிடப்பட்ட ட்ரெயின் எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு வராங்க. அங்கேயும் போயிட்டு ஏதாவது இருக்குமா அப்படின்னு செக் பண்ணும்போது பெருசா எதுவுமே இல்ல. சோ அதுக்கப்புறம் உட்காந்து அவங்களுக்கு மேப் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரா. அதுக்கப்புறம் அந்த பென்னும் அவரோட ஒய்ஃபும் இன்னொரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு தூங்குறதுக்காக போவாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு பாதுகாப்புக்காக நம்ம ஹீரோ ஒரு கன்னை கொடுத்து வந்திருப்பான்ல, அந்த ஒரு கன் அந்த பென் தனியா எடுத்து வைக்கிறானா. அப்ப பென்னோட ஒய்ஃப் பார்த்தா அவங்களோட குழந்தை கண்டிப்பா நல்லபடியா பிறந்துரும்ல அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபீல் பண்றாங்களா. அவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு அவங்கள தூங்க வச்சதுக்கு அப்புறம் பென் தனியா எங்கேயோ போக இங்க நம்ம ஹீரோவும் அபிகேல் தூங்குறத பார்த்துட்டு குழந்தை டயர்டா இருக்கிற போல அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது தூங்கிக்கிட்டு இருந்த பென்னோட ஒய்ஃப் நம்ம ஹீரோவோட பேக்ல இருந்து சாப்பாடு எடுப்பாங்களா. சைட்ல வந்து நம்ம ஹீரோவும் என்ன மேடம் பசிக்குதோ, பரவாயில்ல சாப்பிடுங்க, எப்படியும் பிரெக்னெண்டா இருக்கிறீங்களா அதெல்லாம் பசி இருக்கதான் செய்யும் அப்படின்னு 2 பேரும் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் போதுதான் நீங்க உங்க பொண்ணான அபிகேலை பயங்கர தைரியமா வளர்த்திருக்கீங்கன்னு சொல்ல, இல்ல அபிகேல் வந்து என் பொண்ணு இல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைலாம் ஆரம்பிக்கும் போது அபிகேலோட அம்மாவும் அண்ணனும் ஜாம்பி ஆயிட்டாங்க, அவங்க 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அபிகேல் எடுத்து வளர்த்த ஆரம்பிச்சேன் அப்படின்னு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. அதுவே தனியா வந்து அந்த பென் கன்னை வச்சு சூசைட் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவானா, இருந்தாலும் பண்ண முடியல. அவனோட குழந்தை பாசம் ஒய்ஃப் பாசம் எல்லாம் தடுக்குது. ஏன்னு பார்த்தா அவனோட கால்ல அடிபட்டு இருந்திருக்கும், அவனை ஜாம்பி கடிச்சிருந்திருக்கும். இங்க பென்னோட ஒய்ஃபும் அவங்களோட குழந்தைய பத்தி எல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு மேபி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நானும் பென்னும் இறந்து போயிட்டோம் அப்படின்னா நீங்க எங்க குழந்தைய எடுத்து அபிகேல் மாதிரியே ஒரு தைரியமான பொண்ணா வளர்க்குறீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோ அதுக்கு பதில் சொல்லல. அப்படிலாம் நடக்காது, பாத்துக்கலாம், தைரியமா இருங்கன்னு சொல்லிட்டு போறானா. பென்னாலையும் சூசைட் பண்ண முடியாம திருப்பி அழுதுகிட்டே வர அடுத்த நாள் காலையில எல்லாரும் காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கிறாங்களா. அப்படி ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல அந்த பென்னால நடக்கவே முடியல, அவனோட உடம்பெல்லாம் பயங்கரமா ஜுரம் அடிக்க ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோ அந்த பென்னோட கால்ல இருந்து ரத்தம் கசியறத கவனிக்கிறானா. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ அந்த பென்னை பிடிச்சி அப்படியே மரத்துல சாச்சிட்டு என்னடா கால்ல ரத்தம் வருது, என்ன நீ ஜாம்பி அப்படின்னு கண்ணை எடுத்து பாயிண்ட் பண்ண. இல்ல நான் முழுசா ஜாம்பி ஆகுற வரைக்கும் ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணாத என் ஒய்ஃப்காக அப்படின்னு அவன் கெஞ்சி கேட்பானா. இந்த அளவுக்கு கெஞ்சி கேட்கறங்காட்டி வேற வழி இல்லாம ஹீரோவும் சரின்னு விட்டுறான். பட் இருந்தாலும் ஒரு கண் வச்சுக்கிட்டே இருக்கேன். ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் காட்டுக்குள்ள ஒரு வீட்டுல யாரோ இருக்கிற மாதிரி தெரியும். உள்ள போகலாமான்னு பதுங்கி வருவாங்களா. அப்ப டக்குன்னு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆயிட்டு அங்க இருக்கிற ஸ்பீக்கர்ல யாரா இருந்தாலும் சரி இங்க இருந்து போயிருங்கன்னு சவுண்ட் வருமா. அபிகேல் தான் முன்னாடி போயிட்டு நாங்க சாதாரண ஆளுங்க தான், உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம், சாப்பாடு கேது இருக்கான்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள இருந்து வயசான ஒரு நபர் கன்னோட வந்துட்டு உங்களோட கன்ஸ் எல்லாத்தையும் இங்க இருக்கிற பாக்ஸ்குள்ள போடுங்கன்னு மிரட்ட வேற வழி இல்லாம அவங்களும் அந்த ஒரு பொட்டிக்குள்ள போட்டுறாங்களா. அந்த கிழமை இருக்கிறான்ல அவன் ஒரு சயின்டிஸ்டா இருப்பான் போல. சோ அவங்க எல்லாரையும் உள்ள கூப்பிட்டுட்டு உங்களுக்கு தேவையான உணவுகள் இங்க இருக்குது, குளிக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா அதுக்கு கூட ஷவர்லாம் தயாரா இருக்குன்னு சொல்லி முதல்ல அந்த பென்னுக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் தான் சாப்பிட போடுறாங்களா. அதுவே நம்ம ஹீரோ ரூம்குள்ள போயிட்டு அவன்கிட்ட இருக்கிற எலக்ட்ரானிக் பொருட்கள் எல்லாத்தையும் சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவனோட லேப்ல அவன் ஒய்ஃபோட வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் வச்சிருப்பான் போல, அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பானா. அதே மாதிரி அபிகேலும் அவளோட ஃபேமிலி போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் அந்த சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் டீ மாதிரி கொடுத்துட்டு அவங்க கூட ஒன்னா கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கும் போது இந்த மாதிரியான ஜாம்பி வைரஸ் எல்லாம் வந்திருக்குதுல, இது ஒரு நல்ல விஷயம், இயற்கை இதை எதிர்பார்க்குதுங்கிற மாதிரி சொல்லுவான். இந்த வைரஸ் ஸ்ப்ரெட்
ஆகுறது என்ன ஏதோ நல்ல விஷயம் மாதிரி சொல்றீங்க, ஆனா நிறைய பேர் இறந்து போகிறாங்களான்னு கேட்கும்போது, என்னப்பா சொல்றீங்க, கதை புக்ல எல்லாம் படிச்சது இல்ல, இதுக்கு முன்னாடி கடவுள்கள் இந்த இடத்துல இருந்திருக்காங்க, அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, அதுக்கப்புறம் பூமியில டைனோசர் எல்லாம் வந்துச்சு, டைனோசர் எல்லாம் இறந்து போச்சு, அதுக்கப்புறம் குரங்குங்க இருந்தது, அந்த குரங்குல இருந்து வந்த மனிதர்கள் இந்த உலகத்தை ஆள ஆரம்பிச்சோம், இப்போ மனிதர்கள் கிட்ட இருந்து இந்த உலகத்தை ஜாம்பிகள் எடுத்துக்க போகுது, இது எல்லாமே எவல்யூஷன் தான், பரிமாணம் தான், இது எல்லாமே நடந்துதான் ஆகும், இது வந்து நேச்சர் எதிர்பார்க்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த பென்னுக்கு சுத்தமா உடம்பு முடியாம பாத்ரூமுக்கு வருவானா பார்த்தா அவனோட வயிறுல இருக்கிற நரம்பெல்லாம் அப்படியே தெரிய ஆரம்பிக்கும். ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வந்தா அந்த இடத்துல இருக்கிற எல்லாரும் மயங்கி போயிருப்பாங்க. அந்த சயின்டிஸ்ட் கையில ஏதோ கிளவ் மாதிரி வச்சிருந்திருக்க, அந்த கிளவ்ல இருந்து வெளியாகிற ரேடியேஷன் ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ண போல அந்த பென் மேலையும் அது அஃபெக்ட் ஆகுது. நம்ம ஹீரோஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஜாம்பிஸுமே அந்த ட்ரெயின் இருந்த இடத்துக்கு வந்துருதான். இங்க மயங்கி போனவங்க எல்லாரும் கண் வெளிச்சா அந்த ஒரு சயின்டிஸ்ட் அவங்க எல்லாரையும் கட்டி வச்சிருந்திருக்கான். அப்படியே இங்க நடக்கிறது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடா அவன் பண்றான்னு பார்த்தா அவன் கையில அந்த கிளவ் இருக்கும்ல, சோ அதை வச்சு ஆப்வியஸா அங்க இருக்கிற ஜாம்பிஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதை அவன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, அதை அவன் யூஸ் பண்ணும்போது அது மூலமா அந்த பென்னும் அஃபெக்ட் ஆகுறத பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கும் பென் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு தெரிஞ்சிச்சு. அங்க கூண்டுக்குள்ள ஒரு ஜாம்பி ஒன்னு அடைச்சு வச்சிருந்திருப்பான், அது அவன் ஒய்ஃபா இருக்கும். அந்த ஒரு கிளவ் மூலமா அந்த ஜாம்பிக்கு உணவா இவங்க எல்லாரையும் கொடுக்கலான்னு பார்க்க அந்த பென்னை தான் அதை அட்டாக் பண்ண போகுமா. அண்ட் பென் பார்த்தா அந்த ஜாம்பி வைரஸால அஃபெக்ட் ஆனங்காட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருப்பான். அசால்ட்டா அந்த ஒரு ஜாம்பியை அடிச்சு தூக்கி போட்டுட்டு மத்தவங்களோட கட்டையுமே கழட்டி விடும் போது உடனே நம்ம ஹீரோ கன்னை எடுத்து அந்த சயின்டிஸ்ட ஷூட் பண்ண பார்ப்பான். அவன் எஸ்கேப் ஆகி போக இங்க இருக்க வேணான்ட்டு உடனே இவங்களோட கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த சயின்டிஸ்டோட காரையும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆக ஜஸ்ட் மிஸ்ல போயிட்டாங்கன்னு இந்த சயின்டிஸ்ட் வரும்போது பின்னாடியே அவனோட ஒய்ஃபும் வருவா. அதே நேரத்துல அந்த இடத்துக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஜாம்பிஸும் வர நம்ம ஹீரோஸ் வேகமா கார்ல போயிட்டு இருப்பாங்கல்ல, பார்த்தா வழியில ஒரு பெரிய மரம் விழுந்திருக்கும். இதையெல்லாம் அகற்றிட்டு இருக்க முடியாதுன்னு காரை விட்டு வெளியே இறங்கி போக ஆல்ரெடி ஜாம்பிஸ் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வரது தெரிஞ்சிருச்சு. சோ அதனால பென் எப்படியும் நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாம்பி ஆயிருவேன், சோ அதனால நீங்க போங்கன்னு ஒய்ஃபுக்கு குட் பை எல்லாம் சொல்லி அனுப்பிட்டு அந்த இடத்துல சீனா ஒரு சிகரெட்டை பத்த வச்சு கையில இருக்கிற கன் மூலமா அங்க சில ஜாம்பிஸ அவன் ஷூட் பண்ணி சில ஜாம்பிஸ கொலை பண்ணிக்கிட்டு இருக்க பின்னாடி வந்த ஒரு ஜாம்பி அவனோட தலையை திருவி போட்டு சாவடிக்கும். இங்க அந்த லேடிக்கும் பிரசவம் வலி வந்துடும் போல. நம்ம ஹீரோவும் அவளை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கும் போது இவங்க சொன்ன அந்த போட் ஹவுஸுக்கு வந்துட்டாங்க போல. அங்க இருக்கிற சோல்ஜர்ஸும் யாரோ ஓடி வராங்க பாருப்பான்னு உடனே கன்னை எடுத்து ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் சாகடிச்சு எப்படியே இவங்க 3 பேரையும் சேஃபா ஒரு குட்டி போட் மூலமா அந்த ஒரு போட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போறாங்களா. உள்ள போனோடனே முத வேலையா அந்த லேடியா பிரசவம் பார்க்கறதுக்காக ஒரு ரூம்ல போட, அடுத்த நாள் காலையில அந்த சயின்டிஸ்ட் இருக்கிறான்ல, சோ அவன் நம்ம ஹீரோஸா ஃபாலோ பண்ணி வந்து அங்க இறந்து போயிருக்க அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் பாக்குறான். ஐயோ பாவம், இந்த மனிதர்களுக்கு அடுத்தது இந்த பூமி இந்த ஜாம்பிஸுக்கு தான் சொந்தம். ஆனா இந்த ஜாம்பிஸ் எல்லாமே என் கண்ட்ரோல்ல இருக்க போதுங்கிறத யாரும் உணரலன்னு அங்க அந்த போட் ஹவுஸ்ல இருக்கிற மக்கள் எல்லாரையும் பாக்குறானா. பின்னாடி சில ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண வரும். ஆனா அவன் இருக்கிற கிளவ் மூலமா அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த ஜாம்பிஸை வச்சு அவனுங்களை அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு வில்லத்தனமா யோசிக்க, அதுவே அந்த போட் ஹவுஸோட ஹெட் மாதிரி ஒருத்தர் இருப்பானா, அவனை போய் நம்ம ஹீரோ மீட் பண்றான். பிளஸ் அந்த இடத்துல ஒரு பையன் இருக்க, அந்த பையனை நம்ம அபிகளுக்கு பிடிச்சிருந்திருக்குமா. ஆனா நம்ம ஹீரோ என்னதான் அவங்க நம்ம ஹீரோ இங்க இருக்கிறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தாலுமே இங்க இருக்க வேணாம், இங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் சரியில்லை அப்படின்னு சொன்னாலும் அபிகள் நான் ரொம்ப நாள் கழிச்சு மனிதர்கள் இங்க இருக்கிறத பார்த்துருக்கேன், இனிமேல் நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லுவாளா. இல்ல நீ அவசரப்பட்டு முடிவு எடுக்கிற, உன் முடிவுகள் தப்பா போகுன்னு உனக்கே தெரியும்லன்னு சொல்ல, என்னையா எப்ப பார்த்தாலும் நீ சொல்றதே நான் கேட்கணுமா, நீ என்ன என்னோட அப்பாவா அப்படின்னு கோச்சிட்டு அங்கிருந்து போயிருவாளா. ஆனா அப்ப அங்க இருக்கிற ஒரு லேடி நம்ம ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு, இப்போ அந்த பென்னோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்கு, இருந்தாலும் அவங்க சீக்கிரம் இறந்து போக போறாங்க, அவங்கள காப்பாற்ற முடியல, ஏதோ கடைசியா பேசணும்னு சொன்னாங்க, அதனால தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன்னு உள்ள போய் விட, அந்த லேடி பார்த்தா நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான் கேட்டுக்கிட்ட மாதிரி தான் அபிகளை எப்படி ஒரு தைரியமான பொண்ணா வளர்த்துனீங்களோ அதே மாதிரி என்னோட குழந்தைய வளர்த்துங்கன்னு சொல்லி அந்த குழந்தைய நம்ம ஹீரோட கையில ஒப்படைச்சிருவாங்க. நான் கேட்காத பொறுப்புகள் என்ன தேடிய வருதுன்னு ஹீரோ அந்த குழந்தைய எட்டு வந்திருப்பானா. அன்னைக்கு ஈவினிங் அந்த போட்ல சும்மா எல்லாரும் ஜாலியா ஏதாவது விளையாண்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பையன் இருக்கிறான்ல, அவன் நம்ம அபிகள் கூட பயங்கர ஜாலியா பேசி பழக ஆரம்பிச்சிருவானா. அதுவே நம்ம ஹீரோ அந்த குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்க, அதுவே அபிகள் இருக்கிறாள், அவன் அந்த போட்டோட இன்ஜின் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு போவா. அங்க ஏதோ ஒரு பட்டன் இருக்குமா, அது என்னன்னு பார்க்கும்போது அப்ப அந்த பையனும் அங்க வந்துட்டு, ஹே இதுவா, இங்க நிறைய ஜாம்பிஸ் எல்லாம் வந்துச்சுன்னு வையன், இங்க தரையில ஒரு அண்டர் கிரவுண்ட் பாத் ஒன்னு இருக்கு பாத்தியா, இது வழியா நம்ம எல்லாரும் எஸ்கேப் ஆயிரலாம். எஸ்கேப் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா இந்த போட்ல ஏறின ஜாம்பிஸ் எல்லாமே காலின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பானா. எப்பவும் போல அபிகள் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு இருந்திருக்கா. ஆனா இந்த தடவை தனியா இல்லாம ஒரு பையன் கூட ஜாலியா வந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்த நாள் காலையில அங்க போட்ல இருந்துட்டு ஒருத்தன் மீன் பிடிக்கிறதுக்காக வந்திருப்பானா. அவனை பார்த்து இந்த சயின்டிஸ்டுமே தலை
நான் இங்கதான் இருக்கிறேன் என்ன காப்பாத்துன்னு சொல்லும்போது அடுத்த சீன்லயே அந்த சின்ன போட் எம்டியா இருக்குது. அதுல இருந்து ஆளை காணோம். என்னன்னா அந்த போட்டு மூலமா இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் அந்த கப்பல்ல ஏத்தி விட்டுட்டு அந்த சயின்டிஸ்ட் அவங்க எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற ஒருத்தரை விடாம எல்லாரையுமே அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. தப்பிச்சவங்களா அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கும்ல அது வழியா போக பார்க்கும்போது நம்ம ஹீரோமே அந்த குழந்தைய ஒரு லேடி கிட்ட கொடுத்துட்டு அபிகல் எங்க போனானா அவளை தேடி போக அங்க இருக்கிற சில பேரையும் காப்பாத்த ஒரு பாயிண்ட்ல அபிகலையும் கண்டுபிடிச்சிடறானா. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருக்கிற சில ஜாம்பிஸ் கூட சண்டை போட வேண்டியதா இருக்கு. அப்போ அந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு ஏன்டா டே இந்த உலகத்துல இருக்கிற ஜாம்பி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஜாம்பி கிங் ஆகலான்னு பார்த்தா அப்பனும் மகளும் ஒன்னா சேர்ந்து தடுக்க பாக்குறீங்களான்னு சொல்லி நம்ம ஹீரோவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன். கையில இருக்கிற அந்த மிஷின் மூலமா தான் ஜாம்பிஸ கண்ட்ரோல் பண்றான்னு புரிஞ்சுக்கிட்ட ஹீரோமே அவன் வாயிலே ஒன்னு கொடுத்துட்டு அந்த ஒரு மிஷினை போட்டு செவுத்துல அடி அடின்னு அடிச்சு அப்படியே உடச்சு விட்டாரான். ஆனா உப்ப அந்த மிஷின்ல இருந்து வெளியே வர ஃப்ரீக்வன்சி இருக்கிற ஜாம்பிஸ் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ண அவன் அங்கேயே இறந்து போயிடுறான். வேகமா அந்த எக்ஸிட் வழியா அபிகலும் ஹீரோவும் எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்களா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் அந்த பட்டனை பிரஸ் பண்ண அப்படியே கம்ப்ளீட்டா அந்த ஜாம்பிகளோட அந்த இடமே வந்து பிளாஸ்ட் ஆகுது. ஆனா அவங்க எஸ்கேப் ஆகி வந்திருப்பாங்கல்ல அங்க பார்த்தா திருப்பி இன்னொரு ஜாம்பி வந்திருக்கும். அந்த ஜாம்பி கூட போய் நம்ம ஹீரோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அபிகலும் கன்னை எடுத்து அந்த ஜாம்பியை ஷூட் பண்றதுக்காக இருப்பாளா. அப்பதான் கவனிக்கிறா ஆக்சுவலி அந்த ஒரு ஜாம்பி அவங்க அப்பா உண்மையான அப்பா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹீரோவை கீழே அமுக்கிட்டு அப்படியே ஹீரோவை கடிக்கிறதுக்காக போக வேற வழி இல்ல. சொந்த அப்பாவா இருந்தாலும் இப்போ ஒரு ஜாம்பியா மாறிட்டாருங்காட்டி அதே இடத்துல ஷூட் பண்ணி சாகடிக்க நம்ம ஹீரோ தான் அபிகலை சமாதானப்படுத்துறான். கூடவே அந்த குழந்தையும் அவங்களுக்கு சேஃபா வந்து சேர புதுசா திருப்பியும் மனித இனத்தை உருவாக்குவோம்னு அவங்க கிளம்பும் போது அங்கேயே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான நிறைய படங்கள் நம்ம சேனல்ல தொடர்ந்து வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.